இதை விட ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்க முடியுமா? கருப்பு கவுனி அரிசி புட்டு. கேரளா புட்டிலிருந்து ஸ்வீட் லட்டு வர ஒரே மாவு யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு மயூரா பிராண்டோட கருப்பு கவுனி அரிசி ஹெல்த் மிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் மிக்ஸ் கூட கொஞ்சமாக சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு நல்லா கை வச்சு பிசறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியான கூட சாஃப்டான புட்டு கிடைக்காது. கையில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டாக. இந்த மாவுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். இந்த கேப்பில் தேங்காய் துருவி வச்சுக்கலாம். கூடவே நேந்திர பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஷேப்பில் இருக்க புட்டு மேக்கர் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மலான புட்டுக்குழல் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். மேலே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க நேந்திர பழத்தை சேர்த்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கருப்பு கவுனி அரிசி மாவை வந்து சேர்த்திக்க போகிறோம். இனி தாவில வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் கருப்பு கவுனி அரிசி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, புட்டு மேக்கர்ல இருந்து அப்படியே அல்வா போல விழுந்துருச்சு. அந்த நேந்திரம் பழம் பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு புட்டோட மயூரா பிராண்டோட நாட்டு சக்கரை தான் பேர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சக்கரை பழம் புட்டு கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து அப்படியே அள்ளி சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மயூரா மில்லட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க.